ஹாய். என்ன பிஸியாக இருக்கியா? என்ன ரொம்ப பிஸி போல, ஒரு மெசேஜ் கூட பண்ணுறதில்ல. உயிரோடு தான் இருக்கியா? ஆ இருக்கேன். கொஞ்சம் ஒர்க்கு, வெளியே போயிட்டு இப்போ தந்தனா, அதான். அப்புறம் நீ என்ன பண்ணுற? நான் வெட்டியாக தாண்டா இருக்கேன். வீட்டில் வேற ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் உனக்கு நான் மெசேஜ் பண்ணேன். எது போர் அடிக்குதா? ஏன் வீட்டில் யாரும் இல்லையா? ஆமாண்டா, வீட்டில் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கேன். ஓஹோ, வீட்டில் தனியாக இருக்கியா? இன்னைக்கு ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி பார்த்தேன். அந்த மூவியில் அந்த கில்லர் வீட்டில் தனியாக இருக்கிற பொண்ணா பார்த்து கொள்ளுவான். உனக்கு நடந்து எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் சொல்லாதடா டேய், எனக்கு பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? நீ வேற இன்னைக்கு வீட்டில் தனியாக இருக்க. நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடக்க தான் போது பாரேன். ஷோ, ஏற்கனவே நான் ரொம்ப பயத்தில் இருக்கிறேன். நீ வேற என்னை எச்சா பயப்படுத்திட்டு இருக்கிறடா. ஓ, பயமாக இருக்கா? போச்சு போ. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே அவனா உன் வீட்டுக்கு வரத்தான் போகிறான் பாரேன். போடா. டேய், எங்கள் வீட்டுக்கு வெளியே யாரும் நின்றுட்டு இருக்கிறாங்கடா. சரி, நின்றுட்டு போட்டோம், அதுக்கு என்னப்ப? டேய், நீ தானே வந்திருக்க? ஏய், நான் எதுக்கு அங்கே வர போகிறேன்? எனக்கு வேறு வேலை இல்லையா? ரோட்டில் யாரோ குடிச்சிட்டு போயிட்டு இருப்பான். அவன் கொஞ்ச நேரத்தில் அவனே போயிடுவான். இதுக்கெல்லாம் நீ சீரியஸ் ஆகாத. ஷோ. டேய், நீ சொன்ன மாதிரியே அவங்க போயிட்டாங்கடா. நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்தில் அவங்களே போயிடுவாங்கன்னு. இதுக்கு போய் பயந்துக்கிட்டு. ஆமாம் ஆமாம், ஆனால் இப்போ இந்த வீட்டில் என்னை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடா. ம்? என்ன ப்ராங்க் பண்ணுறியா? டேய், நிஜமா தாண்டா யாரோ இருக்கிற மாதிரியே தாண்டா இருக்கு. நம்பிட்டேன். நீ தானே வந்து என்னை பயப்படுத்துற. இப்போ கரண்ட்டை கட் பண்ணது கூட நீ தானே பண்ண. ஏய், நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன். நான் எதுக்கு அங்கே வரப்போகிறேன்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற? டேய், எங்கள் வீட்டு பின்வாசல் கதவை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடா. ஏய், என்ன சொல்கிற? சரி, உடனே கிளம்பி மேலே ரூமுக்கு போ. ஓகே. டேய், ரூமுக்கு வந்துட்டேன். கதவை லாக் பண்ணிட்டேன்டா. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடா. வந்துட்டியா? இப்போது நீ சேஃபாக தானே இருக்க? சேஃப் தான். நீ தானே என்னை பயப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கிற. ஏய், நான் இல்லது. நான் எதுக்கு இதெல்லாம் போய் பண்ண போகிறேன்? நீ முதல் பயப்படாம இரு. டேய், விளையாடாதடா. ஷாவா, எங்க இருக்க? உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். வெளியே வா. டேய், யாரோ என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்கடா. எது? உன் பேர் சொல்லி கூப்பிட்றானா? அந்த வாய்ஸை முன்ன பின்ன கேட்டிருக்கியா? ஷாவா, வெளியே வா. இது நீ இல்லடா. கண்டிப்பா இது வேற யாரோ தான். வேறு யாராவா? ஏய், நீ எதுக்கும் பயப்படாமல் இரு. நான் இப்போ போலீஸ் கால் பண்ணி அங்கே வர சொல்கிறேன். அது வரைக்கும் நீ சேஃபாக இரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்?
ஹேய் ஷோபா, நீ 1/2 மணி நேரத்தில் போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. அது வரைக்கும் நீ ரூமை விட்டு வெளியே வராத. டேய் எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குடா. ப்ளீஸ் வந்து என்ன காப்பாத்து. ஆ ஹேய், என்னாச்சு? ஏன் ரிப்ளை பண்ண மாட்ற? என்ன சிங்கிள் டிக் தான் காட்டுது? ஷோபா, என்னாச்சு? ஏன் ஆஃப்லைன் போயிட்ட? ஓ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஆன்லைன் வா ஷோபா, ஏன் இது ரிப்ளை பண்ணாமல் இருக்க? அவன் எதாவது வந்துட்டானா? இதை ரிப்ளை பண்ண ஷோபா, ஏன் இப்போது ரிப்ளை பண்ணாமல் இருக்க? ஓ, ச்சே, என்னாச்சுன்னு தெரியலையே. ம் ம் கால் பண்ணா சத்தத்தை கேட்டு அந்த கொலகார ஏதாவது பண்ணிட்டா? ஆ ஆ ஆ ஆ ஏய் ஷோபா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணல? ஏதாச்சும் ரிப்ளை பண்ணு. ஏன் பார்த்துட்டு எதுவும் ரிப்ளை பண்ணாமல் இருக்க? அவன் போயிட்டானா? ஏதாச்சும் பேசு ஷோபா, நீ சேஃபாக தானே இருக்க? ஏதாவது சொல்லு, ரிப்ளை பண்ணு. அவன் போயிட்டான். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சேஃபாக தான் இருக்கேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகிக்க வேணாம். கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன். நீ எந்த மெசேஜ் பண்ணலையா? எனக்கு இப்போ தான் உயிரே வருது. சரி, நீ போய் தூங்கு. இதை பற்றி நாளைக்கு நம்ம நேரில் மீட் பண்ணி பேசுவோம், சரியா? குட் நைட்ரா, டேக் கேர். ஏய் எங்கள் வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குடா. ஏய் இப்படிலாம் சொல்லாத. நானே தனியாக இருக்கேன்னு பயப்படுத்தாத. எங்கள் வீட்டு பின்வாசல் கதவை யாரோ திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுடா. அவன் போயிட்டான். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இது நீ இல்லைடா, கண்டிப்பாக இது வேற யாரோ தான். நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன். நீ டென்ஷன் ஆக வேணாம். ஷோபா, இப்போது மெசேஜ் பண்ணது உண்மையிலேயே நீ தானே, இல்லை வேறு யாரோவா? இப்போ எனக்கு நீ ஒரு வீடியோ காலோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ ஒன்று பண்ணு. ஏன் ஷோபா எந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டேங்கிற? ஏதாச்சும் ரிப்ளை பண்ண ஷோபா.